ஸோ ஹாய் கைஸ், நான் தான் உங்களோட ரோஹன். இன்றைக்கி வந்துட்டு மகாபாரதா சீரீஸ் எபிசோட் 19ல் இருக்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம ஆர்ச்சரி, இது ரிவெஞ்ச் பற்றி தான் பார்க்குறோம். ஆர்ச்சரின்றது ஒரு குட் ஆர்ட், என்னோடய ஃபேவரட். அது நான் இப்படி வச்சுக்கினே இப்படி விடணும். ஸோ ஓகே, போகலாம். அதாவது எல்லாருக்கும் தெரியும், அர்ஜுனா அப்புறமா ஆல் த 5 பாண்டவாஸ்க்கும் ஆர்ச்சரி தெரியும். அதுக்கு அவங்கள கத்தனது வந்துட்டு துரோணாச்சாரியா அவங்க பையன் கூட இதில் இருந்தது அஸ்வந்தமா. ஸோ இவங்களுக்கெல்லாம் கற்று தரும்போது ஒரு ஏழை பையன் இருப்பான். துரோணாச்சாரியா ஒரு கண்டிஷன் போட்டு வச்சுருக்கான். அவன் வந்துட்டு ரிச் பிரின்ஸ் அவங்களுக்கு ஒண்டி தான் கற்று தருவன்ட்டு. ஏக்கலவ்யான்னு ஒரு பையன், அவன் ஏங்கினே இருக்கும். துரோணாச்சாரியா கற்று தருவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் துரோணாச்சாரியா வந்து நிற்குவாங்க, முடிச்சுட்டு அந்த மஞ்சள் பை மாதிரி பிடிச்சிக்கின்னு லா அப்படின்ட்டு காட்டுவதியா. அப்புறமா ஏக்கலவ்யா பார்த்துட்டு, ஐயோ குருவே, எனக்கு ஆசீர்வாதி செய்யுங்க, எனக்கு கற்றுத்தாங்க ப்ளீஸ்ன்னு கேட்குவான். அப்போது நான் பணக்கார பிரின்ஸ் கொண்டு தான் கற்றுருவேன், உனக்கெல்லாம் இல்லைன்ட்டு வெறும் ஆசீர்வதிச்சு விடுவாங்க. அன்னிலேருந்து ஏக்கலவ்யா அவங்க வீட்டில் மண் சிலை, அதாவது மண் சிலை, துரோணாச்சாரியாவை மண்ணிலே சிலை செஞ்சு ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பண்ணினே இருப்பான். இதை பார்த்த அர்ஜுனா கோவமாயிட்டான். அவன் தான் சிறந்த ஆர்ச்சரி மேனாக இருக்கணும்ன்ட்டு அவன் அந்த மாதிரி இருந்துட்டு என்ன சொல்லுவான், துரோணாச்சாரியா கிட்ட ஏக்கலவ்யாவோட தம் ஃபிங்கரை கட் பண்ணிடுவோம். தம் ஃபிங்கர் தான் மெயின், அதை பிடிச்சி இப்படி விடுறதுக்கு தம் ஃபிங்கரை கட் பண்ணிடுவாங்க. நான் ஏக்கலவ்யா எதுக்குமே பயப்பில்ல. இந்தாங்க, நான் இது என் டீச்சருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி என் கையே தரேன்ட்டு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுவோம். இன்னியோட எபிசோட் ஃபினிஷ். அது இங்கே தேங்க்ஸ் சொல்கிறது இல்லை, குரு தட்சிணை. ஸோ இன்னியோட எபிசோட் ஃபினிஷ்.